டீ குடிப்பவர்களுக்கு 20,000 வருமானமா? இங்க பாருங்க, கடையில போய் டீ குடிச்சா நாம கடைக்காரருக்கு பணம் கொடுக்கணும். யூடியூப் பிசினஸ் கிளப்ல உறுப்பினராக இணைந்து டீ குடிச்சா கிளப் நமக்கு பணம் கொடுக்கும். ஒரு டீயின் விலை 40 ரூபாய். இது ஹெர்பல் எனர்ஜி டீ பல வகையான நன்மையை தரும். எனவே யூடியூப் பிசினஸ் கிளப் மூலமாக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த பிரச்சாரத்தின் மூலமாக 5 நாள் டீ பார்ட்டி நடத்துகிறோம். ஒரு நாள் டீ 40 ரூபாய், 5 நாட்களுக்கு 200. டீ பார்ட்டி புரோகிராமில் கலந்து கொள்ளும் உறுப்பினர்களுக்கு 500 ரூபாய் முதல் 3 நிலைகளில் 20,000 வரை வருமானம். கிளப்புக்கு நேரில் வர முடியாதவர்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஒன்றிணைந்து டீ பார்ட்டி உங்க வீட்டிலே நடத்தினாலும் வீட்டில் இருந்தபடியே 5,000 சம்பாதிக்கலாம். இது ஆள் சேர்க்கும் வேலை அல்ல, அவேர்னஸ் புரோகிராம். கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். எனக்கு கண் ஆபரேஷன் செய்யப்பட்டு 10 நாட்களுக்கு பிறகு செக்கப்காக ஹாஸ்பிட்டல்ல மருந்து வாங்குவதற்காக மெடிக்கலுக்கு போயிருந்தேன். அங்கு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தையுடன் அழுதபடி சில மாத்திரை மருந்துகள் வாங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அழுவதை பார்த்து நான் ஏம்மா அழுறீங்கன்னு அவங்கள கேட்டேன். அவர் சொன்னார், ரோடு கிராஸ் பண்ணும்போது அதிவேகமாக இருவர் பைக்கில் வந்து என்னுடைய கணவரை மோதிவிட்டு நிற்காமல் சென்று விட்டனர். இதை கவனித்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிறாரு. என் கையில வேற பணம் இல்லை. பக்கத்து வீட்டாரிடம் கடனாக இருப்பதை வாங்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். அப்பாவுக்கும் சொல்லியிருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு கவலையோட சொன்னாங்க. இது போன்ற நிகழ்வுகள் பல பேருக்கு பல வகையில் நடந்திருக்கலாம். விபத்து மட்டும் அல்ல, வயது முதிர்வின் காரணமாக வருமானம் இல்லாமல் கஷ்டம், தொழில் நஷ்டம், சரியான வேலை வாய்ப்பு இல்லாத பல வகையான இழப்பீடுகள், இது போன்ற கஷ்டங்கள் நம்மில் பல பேர் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் எனக்கே ஒரு முறை மிகப்பெரிய ஒரு விபத்துல என்னோட வலது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது. வலது கை ஷோல்டர்ல எலும்பு முறிவு ஏற்பட்டது. படுத்த படுக்கையாக ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கும்பொழுது சொந்தக்காரங்க வந்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க. அவங்களால முடிந்தது ஏதோ 5 or 10 கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கடவுளே, என்னோட எதிரிக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டின காலங்கள் உண்டு. வலியை கூட தாங்கிக்கலாம். பணம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமன்னு நம்ம ஒவ்வொருவரும் சந்திச்சு இருப்போம். அந்த சூழ்நிலை நடக்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டிலிருந்து என்ன செய்யலான்னு நெட்ல சர்ச் பண்ணும்போது ஆன்லைன் மூலம் ட்ரேடிங் பிஸ்னஸ்க்காக ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அதன் மூலிமா ஒரு சின்ன சின்ன வருமானம் வந்தது. அந்த வருமானங்கள் எனக்கு பெரிய உதவியா இருந்தது. இந்த பிஸ்னஸ் கம்ஃபர்டபுளாகவும் வசதியாகவும் நம்ம நேரத்துக்கு ஏற்றபடி வீட்டில் இருந்தபடி எங்க இருந்தாலும் செய்யக்கூடியதுனால பார்ட் டைமா இந்த பிஸ்னஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ முழு நேரமும் அதே பிஸ்னஸை தான் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலை தான் ஹாஸ்பிட்டல்ல அந்த மேடத்தை பார்த்தேன். ஒரு விபத்துன்றது மறுபிறவி என்பதை நான் உணர்ந்தவன். அதனால அவங்களுடைய கஷ்டங்களை கேட்கும்போது அது முழுக்க முழுக்க என்னோட கஷ்டமாவே எனக்கு தெரிஞ்சது. அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டாங்க. அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அவங்க அப்பா கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு கதறி கதறி அழுறாங்க. அந்த நேரத்துல டாக்டர்ஸ் வந்து மேலும் பணம் கட்டணும்னு பில்லு கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே அதிர்ச்சியாகி மேலும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பணம் இல்லைன்னா நாமளும் ஒரு பிணத்துக்கு சமன்றத அந்த இடத்துல நான் அவங்க மூலியமா உணர்ந்தேன். பணத்தை யாரும் எப்போ எந்த வயசிலும் சம்பாதிக்க முடியும். சின்ன சின்ன உதவிகள் தான் நம்மை உச்சிக்கு கொண்டு போகும். அதே போல சின்ன சின்ன தவறுகள் தான் நம்மை தலைகீழாக புரட்டி கீழே தள்ளிவிடும். இது போன்ற நிகழ்வுகளை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். அப்படிதான் ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பெண்மணியை சந்திச்சேன். இந்த இடத்துல நீங்க இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீங்கள் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனல் உங்களுக்கானது, நமக்கானது, நாம் எல்லோருக்காக உதவி செய்ய துவங்கப்பட்ட சேனல். உறுப்பினராக இணைந்து உதவி பெற
இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பியவரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளவும். வாழ்க்கையில் வெற்றி பெற எங்களுடைய பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாழ்த்துக்கள்.